இன்னைக்கு அப்படியே தேவன் நேரில் சொன்னாதான் நம்புவேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லை, இன்னைக்கு வேண்டியதில்லை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகளையே உங்களுக்குள் தரிசனமாக வைக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்னைக்கு தேவன் நேரில் தரிசனமாகி அது ஒரு வேளை நடக்கலாம். எத்தனையோ ஒரு பல ஆயிரம் மக்களுக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு தேவன் நேரடியாக தரிசனம் ஆகலாம். ஏன்னா இந்த வார்த்தையை எவ்வளோ பேசி புரியலைனாலும் நேரில் தரிசனமாகி சொல்லுவார். அவருடைய திட்டங்களை, அவருடைய நோக்கங்களை, அவருடைய வழிகளை, அவருடைய பாதைகளை உள்ள வைப்பார். இன்னைக்கு நமக்கு நேரடியாக எல்லாருக்கும் வர எத்தனை பேர் சொல்றீங்க வர மாட்டார்னு? அதனால தான் சிலர்லாம் வந்தார் போனார் பேசினார் என் கூட உட்காந்து சாப்பிட்டாருன்னு சொல்றதெல்லாம் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. ஆண்டவரும் நானும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம்பாங்க. இப்போ யூடியூப்பில் 12 லட்சம் வியூஸ் மட்டும் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் அதெல்லாம் நம்பாதீங்க. தேவன் அந்த அளவுக்கு இன்னைக்கு செய்வார். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த புஸ்தகமே நமக்கு தேவையில்லை. அவர் அப்படி இல்லை. அவர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா, பரலோகத்துக்கு நான் போவேனே ஆகில் வேறொரு துணையாளரை உங்களுக்கு, தேற்றரவாளனை உங்களுக்கு, வேறொரு வழிகாட்டியை உங்களுக்கு நான் போவேனே ஆகில் அனுப்புவேன்னாரு.